நான் வந்து யூகேல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஒரு 2 years லவ் பண்ணேன். திடீர்னு வந்து வேணாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வேற யாரோ ஒருத்தவங்களோட அஃபேர் ஆயிட்டாங்க. பட் நாங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். டேட்டா யாருது அது வேணாம் தரேன். இது பொம்மை தேட்டு. அது போதும். அவங்க கூட எங்க ஜாலியா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க. விட்டுரு. என்னன்னு சொல்லி பிரேக்கப்னு சொன்னாங்க. நான் இருக்கும்போது இன்னொருத்தவங்க சைட்ல போயிட்டு இருந்துக்கிறாங்க. பையன் என்னை விட பணக்காரனா இருந்தாலும் ஓகே, என்னை விட அழகா இருந்தாலும் ஓகே. பாக்க அங்கிள் மாதிரி இருப்போம். ஒரு அழகா ஸ்மார்ட் ஆகிற பையன் கிட்ட போயிட்டு இருந்தா கூட எனக்கு ஓகே ஹாப்பியா இருந்தா சரி. நான் இன்னும் மென்ஷன் பண்ணலாம், அவங்க யாருன்னு உங்களை சொல்ல மாட்டேன். நீங்க ஹாப்பியா இருங்க. அந்த பிரேக்கப்ல இருந்து எப்படி மூவ் ஆனீங்க? பசங்களோட சுத்தி இருக்கானு என் ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. என்ன இருந்தாலும் நல்ல கூட்டம். நான் யூகேல லவ் பண்ணதால அவனுக்கு கேட்ட மச்சா கல்யாணம் இந்தியா ஃபாரின்ல. இந்தியாவா ஃபாரின்லடா கல்யாணம் மச்சா. அப்ப ரேமன்ல போய் ரேமனா டேய் இதை விட பெரிய பிராண்டா இருக்கு. அப்ப எல்லடா போறோம் நம்ம கப்பல்ல ஃபிளைட்ல போறோம்னா எல்லாம் சொல்லிட்டேன். பிரேக்கப் போயிட்டு உட்காந்து அழுதுன்னு இருக்கிறேன். வந்து இந்த சிவா மனுஷன் சட்ல அது பண்ணாதேமா அந்த மாதிரி பண்றாரு. ஃபிளைட் அன்னைக்கு அழுதுனது நானே சிரிச்சுட்டேன். நான் அப்பதான் யோசிச்சேன், பிரேக்கப் ஆயிட்டா தனியா இருக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருங்க. முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்கலாம். அவ்வளவு பேர் சீனும் இல்லையா. பிரேக்கப் எல்லாம் வரும் போவோம். நம்ம லவ் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்.